தேசிய கால்நடை மேம்பாட்டு மிஷன் NLM என்பது இந்திய அரசின் மீன்வளத்துறை, கால்நடை மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் நடைமுறைக்கு வந்த ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த மிஷனின் நோக்கம் நாட்டின் கால்நடை துறையில் முழுமையான வளர்ச்சியை ஏற்படுத்துவது ஆகும். இதன் மூலம் கால்நடை உற்பத்தி திறனை அதிகரித்தல், நிலைத்தன்மையை உறுதி செய்தல் மற்றும் கால்நடை சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிதி ஆதரவு மற்றும் ஊக்கத்தை வழங்குதல் என்பவை அடங்கும். கால்நடை வளர்ப்பு இந்தியாவின் கிராமப்புற பொருளாதாரத்தின் முக்கிய அடிப்படையாகும். இது கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவு அளிக்கிறது. ஆனால் பல விவசாயிகள் இன்னும் குறைந்த உற்பத்தி திறன், தரமான இன மாடுகள் பற்றாக்குறை, குறைந்த கால்நடை மருத்துவ வசதி மற்றும் வங்கிக் கடன் அல்லது நவீன உபகரணங்களின் பற்றாக்குறை போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர். இந்த சவால்களை தீர்க்கும் வகையில் தேசிய கால்நடை மேம்பாட்டு மிஷன் பல்வேறு திட்டங்களின் மூலம் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான நபர்கள், சுயுதவிக் குழுக்கள், கூட்டுறவுகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆகியவை வங்கிக் கடன்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அத்துடன் அரசு அவர்களுக்கு மானியம், சப்சிடி வழங்கி திட்டத்தை செயல்படுத்த உதவுகிறது. இந்த மிஷன் மூலம் நவீன கால்நடை பண்ணைகள், பால் உற்பத்தி நிலையங்கள், கோழி மற்றும் ஆட்டு வளர்ப்பு மையங்கள், தீவன உற்பத்தி யூனிட்கள் மற்றும் கால்நடை மருத்துவ வசதிகள் போன்றவை உருவாக்க ஊக்குவிக்கப்படுகிறது. மேலும் பெண்கள் தொழில் முனைவோர்கள், இளைஞர்கள் மற்றும் கிராமப்புற விவசாயிகள் கால்நடை சார்ந்த தொழில்களில் ஈடுபடவும், அதற்கான பயிற்சி, ஆலோசனை மற்றும் நிதி உதவி பெறவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மொத்தத்தில் தேசிய கால்நடை மேம்பாட்டு மிஷன் இந்தியாவின் கால்நடை துறையை நிலைத்த, லாபகரமான மற்றும் சுயநிறைவு பெற்ற துறையாக மாற்றி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கிராமப்புற முன்னேற்றத்திற்கும் உணவு பாதுகாப்பிற்கும் பெரும் பங்களிப்பு செய்யும் நோக்கம் கொண்டது. கடன் ஒப்புதல் நடைமுறை மற்றும் காலவரிசை NLM கடனுக்கு மாநில மற்றும் மத்திய அரசின் அனுமதி நிலைகள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு கட்டத்திற்கும் சுமார் கால அளவு பின்வருமாறு உள்ளது. கடன் ஒப்புதல் படிகள் மற்றும் காலவரிசை புதுப்பிக்கப்பட்டது. படி விளக்கம் காலம் 1, விண்ணப்பம் மற்றும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தல். 1 மாதம் 2 முதல் நிலை. அனுமதி 1 முதல் 2 மாதங்கள் 3 வங்கி கடன் அல்லது வங்கி உத்தரவாதம் காத்திருத்தல். 20 நாட்கள் 4 மாநில அரசின் SLEC ஆய்வு மற்றும் அனுமதி 180 நாட்கள் 5 மத்திய அரசின் CEC ஆய்வு மற்றும் அனுமதி. 90 நாட்கள் 6 கடன் மற்றும் மானியம் வழங்கல். 90 முதல் 180 நாட்கள் மொத்த கணிக்கப்பட்ட காலம். குறைந்தபட்சம் சுமார் 9 மாதங்கள் 270 நாட்கள். அதிகபட்சம் சுமார் 12 மாதங்கள் 450 நாட்கள். அனுமதி மற்றும் வங்கி செயல்முறை நேரத்தை பொறுத்து மாறுபடும். வயது தகுதி: 18 வயதிற்கு மேற்பட்ட எந்த நபரும் இந்த கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். வங்கியின் கடன் அனுமதி விதிகளின்படி அதிகபட்ச வயது வரம்பு 55 ஆண்டுகளாகும். தகுதி பெற்ற வங்கிகள்: அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட பொதுத்துறை வங்கிகளும் NLM கடன்களை வழங்க தகுதியானவை. சில தனியார் வங்கிகளும் இந்த வசதியை வழங்குகின்றன. எனினும் பொதுத்துறை வங்கிகள் வழியாக விண்ணப்பிப்பது பரிந்துரைக்கப்படுகிறது. ஆய்வு மற்றும் சரிபார்ப்பு: அரசு அதிகாரிகள் விண்ணப்பதாரர் சமர்ப்பித்த அனைத்து ஆவணங்களையும் மற்றும் திட்ட அறிக்கையையும் ஆய்வு செய்து சரிபார்ப்பார்கள். இதன் மூலம் விண்ணப்பதாரர் தகுதிகள் மற்றும் திட்டத்தின் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்படுகிறது. வட்டி விகிதம்: NLM கடனின் வட்டி விகிதம் வங்கியின் கொள்கையை பொறுத்தது. NLM-க்கு தொடர்புடைய வங்கிகள் சாதாரணமாக 9.5% முதல் 12.5% வரை வருடாந்திர வட்டி விகிதம் விதிக்கும். வட்டி விகிதம் பல காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. வங்கிக் கொள்கை, கடன் தொகை, காலக்கெடு, கிரெடிட் ஸ்கோர், செக்யூரிட்டி என்பன. NLM பலகைகளில் வட்டி 12.5%-ஐ தாண்டக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட அடிப்படை வரைவு உள்ளது. திட்ட அறிக்கை மற்றும் அங்கீகாரம்: திட்ட அறிக்கை ஒரு தகுதி பெற்ற பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவரால் தயாரித்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். இது திட்டத்தின் தொழில்நுட்ப சாத்தியத்தன்மை மற்றும் உண்மைத்தன்மையை உறுதி செய்கிறது. நிலம் வாங்குதல்: நிலம் வாங்குதல் NLM கடனில் அடங்காது. விண்ணப்பதாரர் நிலத்தை ஏற்கனவே சொந்தமாகவோ அல்லது வாடகைக்கு எடுத்திருக்கவோ வேண்டும். கடன் கட்டிடம், கால்நடை வாங்குதல்,
உபகரணங்கள், உணவு, பராமரிப்பு போன்ற செலவுகளுக்கே பயன்படுத்தப்படும். மானியம் விவரங்கள். மானியம் என்பது அரசு வழங்கும் ஒரு நிதி உதவி. NLM திட்டத்தில் மானியம் என்பது திட்டச் செலவின் ஒரு பகுதியை அரசின் பக்கம் வழங்குவதை குறிக்கிறது. NLM திட்டம் நிறைவு பெற்ற பிறகு 50% மானியம் வழங்கப்படும். மானியம் திட்டம் நிறைவு மற்றும் சரிபார்ப்பிற்கு பிறகு வழங்கப்படும். மானியம் வழங்கும் காலம் நிர்ணயிக்கப்படவில்லை மற்றும் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாறுபடலாம். பால் உற்பத்தி, டெய்ரி ஃபார்மிங். NLM கீழ் பால் உற்பத்தி என்பது NLM திட்டத்தின் கீழ் உள்ள முக்கிய துறையாகும். இந்த திட்டம் பால்வள உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது. தகுதி. தனிநபர்கள் மற்றும் கிராம விவசாயிகள் குழுக்கள் FPOs விண்ணப்பிக்கலாம். வயது மற்றும் நிதி தகுதி வங்கியின் விதிகளின்படி இருக்க வேண்டும். அடங்கும் அம்சங்கள்: உயர்தர பசுக்கள் மற்றும் எருமைகள் வாங்குதல், கால்நடை குடியிருப்பு மற்றும் கட்டிடம் அமைத்தல், தீவன உற்பத்தி மற்றும் மேம்பாடு, பால் பறிப்பு மற்றும் குளிரூட்டும் உபகரணங்கள், கழிவுப் பொருள் மேலாண்மை மற்றும் ஊர உற்பத்தி, பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு, கால்நடை மருத்துவம் மற்றும் காப்பீடு. பயனாளர்கள்: தனிநபர்கள், சுயுதவிக் குழுக்கள், SHGs, கூட்டுறவுகள், தனியார் நிறுவனங்கள். சுருக்கமான கண்ணோட்டம். அம்சம்: விவரம். மொத்த அனுமதி காலம் சுமார் 9 முதல் 10 மாதங்கள். வயது வரம்பு 18 முதல் 55 ஆண்டுகள் வரை. தகுதி பெற்ற வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் முக்கியம் மற்றும் சில தனியார் வங்கிகள். வட்டி விகிதம் 9.5%, 12.5%. ஆய்வு அரசு அதிகாரிகள் மூலம் கட்டாயமாக செய்யப்படும் திட்ட அறிக்கை. அங்கீகாரம் பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர் மூலம் நிலம் வாங்குதல் அடங்காது. மானியம் 50% திட்டம் முடிந்த பின் வழங்கப்படும். முக்கிய துறைகள்: பால் உற்பத்தி, ஆட்டு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, தீவன உற்பத்தி. தேசிய கால்நடை மேம்பாட்டு மிஷன் NLM என்பது கால்நடை தொழில் முனைவோர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அன்பார்ந்த விவசாய சகோதரர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும், நம் நாட்டில் கால்நடை வளர்ப்பு துறையை முன்னேற்றும் நோக்கில் இந்திய அரசு தேசிய கால்நடை மேம்பாட்டு மிஷன் NLM என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் வழியாக பால், ஆடு, கோழி, பன்றி உள்ளிட்ட அனைத்து வகையான கால்நடை வளர்ப்புக்கும் நவீன வசதிகளுடன் கூடிய பொருளாதார முன்னேற்ற வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இந்த NLM திட்டம் 50% வரை மானியம் வழங்கி விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு வங்கி கடன்கள் மூலம் நிதி உதவி அளிக்கிறது. இதன் மூலம் நமது கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறுவதோடு புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகின்றன. எனவே இந்த அரசு வழங்கும் அரிய வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கவும். திட்ட நிதி மற்றும் மானியத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களது தொழிலை வளர்த்து மற்றவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருங்கள். நாம் ஒவ்வொருவரும் அரசின் இந்த நல்ல முயற்சிக்கு பங்களிக்கும் போது நம் நாட்டின் கால்நடைத்துறை ஒரு புதிய உயரத்தை அடையும். இந்த சிறந்த வாய்ப்பை வழங்கிய இந்திய அரசுக்கும் கால்நடை மற்றும் பால்வள அமைச்சகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நமது உழைப்பும் அரசின் ஆதரவும் இணைந்தால் கிராமப்புற வளர்ச்சி நிச்சயம். விவசாயம் வளர்ந்தால் இந்தியா வளர்ந்ததாகும். இந்திய வேளாண்மை நம் நாட்டின் உயிர்துடிப்பு, நம் பசுமை புரட்சியின் பெருமை, நம் எதிர்கால நம்பிக்கை. விவசாயமே உயிர். அவர்களின் உழைப்பை மதிப்போம், ஆதரிப்போம். நன்றியுடன். நம் உழைப்பே நம் வெற்றி.